அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் மௌசூஃப் சிஃபா படித்து கொண்டிருக்கிறோம். அதில் தியரி முடிச்சிட்டோம். இப்போ இது அசைன்மெண்ட். ஸோ என்ன படிக்கணுன்ட்டா, த கான்செப்ட் சிம்பிள். இசமில் 4 தன்மைகள் இருக்குது. 2 இசம்ட 4 தன்மையும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால், 2 இசம்ட 4 தன்மையும் ஒரே மாதிரி இருந்துச்சு சொன்னால், அச்சாவிச்சுன்னு சொன்னால், அது அது மௌசூஃப் சிஃபா என்று கருதப்படும். சரியா? அதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த அசைன்மெண்ட்டில் உதாரணங்கள் தந்திக்கிறாங்க. எல்லாமே மௌசூஃப் சிஃபா தான். என்ன சொல்கிறாங்கன்னா, 4 தன்மையை கண்டுபிடிங்க. 2 இசமிக்குது, 4 தன்மையை கண்டுபிடிங்க. அப்போ உங்களுக்கே விளங்கும் அது மௌசூஃப் சிஃபா. ஏன்னா 4 தன்மையும் மேட்ச் ஆகும். ஸோ அதுதான் அசைன்மெண்ட். ஸோ முதலாவது வார்த்தை கௌலன் சகீலன். கௌலன் சகீலன். ஸோ கௌலன் என்ற போக்கில் இது ஒரு இசம், சகீலன்ன்றது ஒரு இசம். இதில் 4 தன்மைகளை நாங்கள் பார்ப்போம். கௌலன்டா முதலாவது அது நசுப். கௌலன், கௌலுன் ரஃபா, கௌலன் நசுப், கௌலின் ஜர், கௌலன் நசுப். ரெண்டாவது அது பன்மை என்றதுக்கு ஒரு அடையாளமும் இல்லை. அப்போ அது ஒத்தப்படை. சரியா? ஒருமை. அப்போ நசுப் ஒருமை. மூணாவது ஆனா பெண்ணு பார்த்தா பெண் என்றதுக்கு ஒரு அடையாளமும் இல்லை. அப்போ அது ஆனா கருதப்படும். நாலாவது அது குறிப்பிட்டதாக இருக்குது. ஏண்டா பொது என்று குறிப்பிட்டது இல்லை, பொதுவாக இருக்குது. ஏண்டா அல் வந்தால் தான் குறிப்பிட்டதுன்னு நான் சொல்லுவோம் நார்மலாக. இல்லை அல் ஒன்றும் இல்லை, அப்போ அது பொதுவாக இருக்குது, நக்கீரா என்று சொல்லுவோம். ஸோ இதில் 4 தன்மை, கவுலண்டு 4 தன்மை. ஒன்றாவது நசுப், ரெண்டாவது ஒருமை, மூணாவது ஆண், நாலாவது பொது. இப்போ இதே மாதிரி சக்கீலன் பார்ப்போம். அதில் தன்மைகள் 4 தன்மை. ஒன்றாவது சக்கீலன் என்றால் அதுவும் நசுபாக தான் இருக்குது, ரெண்டுமே நசுப்பா. ரெண்டாவது அதுவும் ஒருமையாக தான் இருக்கிறது. ஏண்டா பன்மைன்றதுக்கு ஒரு அடையாளமும் இல்லை. அப்போ அதுவும் ஒருமையாக இருக்குது, ரெண்டும் ஒருமை. மூணாவது அது அதுவும் ஆணாக தான் இருக்குது. ஏண்டா பெண்ணுன்றதுக்கு சக்கீலன்ல அடையாளங்கள் இல்லை. நாலாவது இது சக்கீலன் என்ற போகல அதுவும் பொதுவாக தான் இருக்குது. ஏன்னா அதுலேயும் அல் இல்லை, அதுவும் பொதுவாக தான் இருக்குது. அப்போ கவுலண்ட 4 தன்மையும் சக்கீலண்ட 4 தன்மையும் ரெண்டுமே நசுப், ரெண்டுமே ஒருமை, ரெண்டுமே ஆண், ரெண்டுமே பொது. ஸோ இது 4 மேட்ச் ஆகுது. அப்போ இது மௌசூஃப் சிஃபா. கவுலன் என்றா வார்த்தை, சக்கீலன் என்றா கனமான. ஸோ நாங்கள் அரபில் வார்த்தை கனமானன்னு தான் சொல்லுவோம். தமிழில் சிஃபா முதல்ல வரும். சிஃபா சக்கீலன் தான் சிஃபா, கவுலன் தான் மௌசூஃப். அப்போ சிஃபா முதல் வரும். சக்கீலன்டா கனமான, கவுலன்டா வார்த்தை, கனமான வார்த்தை. ஸோ கனமான வார்த்தைன்ற அர்த்தம் தான் வருது. ஸோ அதுதான் முதலாவது உதாரணம். நான் இப்போ இது ஃபர்ஸ்ட் உதாரணம் சுற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணேன். அடுத்த உதாரணங்களை ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். உங்களுக்கு இது உதாரணம் இல்லை, இது அசைன்மெண்ட். இதை தான் நீங்கள் செய்யணும். இந்த அசைன்மெண்ட்டில் நீங்கள் இதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு ஒன்றுமெண்டா இதை ஆடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸை செய்யலும், செஞ்சுட்டு உங்களோட ஆன்சர் சரியாண்டு செக் பண்ணி கொள்ளையிடும். ரெண்டாவது வார்த்தை அத்தாமத்து குபுரா. அத்தாமத்து குபுரா. அப்போ அத்தாமத்து ஒரு வார்த்தை, அல் குபுரா இன்னொரு வார்த்தை. ஓகே, முதலாவது அத்தாமத்து என்றா ரஃபா. ரெண்டாவது அத்தாமத்து என்றா பொறுமை, இந்த பன்மைன்றதுக்கு அடையாளமே இல்லை. மூணாவது இது பெண்ணா இருக்குது. ஏண்டா தாமிரபூத் அது தா வந்திக்கிற சுற்றி இது பெண் என்று கருதலும், அத்தாமத்து பெண்ணாக கருதலும். நாலாவது இது குறிப்பிட்டது. ஏண்டா அல் வந்திக்குது. அடுத்த வார்த்தை அல் குபுரா. அல் குபுரா என்ற போல ஒன்றாவது அது நான் ஃப்ளெக்சிபிள் வேர்ட். அப்படின்றா நெகிழ்வற்றது. அப்படின்னா இது ரஃபாவும் நசுபும் ஜர்ரும் மூணுமே அல் குபுரா தான். நாங்கள் படித்தோம். அது யா அப்படி வந்தால் அது ரஃபா நசுப் ஜர் மூணுமே குபுரா தான். அப்போ இது ரஃபாவை மீக்கலும், நசுபாய் மீக்கலும், ஜர்ரா மீக்கலும். ஸோ அதை சுற்றி நாங்கள் அதை தன்மையை வச்சுட்டு அடுத்த தூரம் பார்ப்போம். இது ஒருமையாகுது. என்ற பன்மைன்றதுக்கு அடையாளம் இல்லை. அது யா குபுரா என்ற யா சுற்றியும் இது பெண் என்ற கேட்டகரி எடுக்கலும். அது துன்யா நாங்கள் படித்தோம். அதே மாதிரி குபுராவும் அது யா சுற்றியும் பெண் எடுக்கலும். அப்போ இது ஒருமை பெண், அது அல் சுற்றியும் குறிப்பிட்டது. பாருங்கள், 3 மேட்ச் ஆகுது. ஒருமை, ரெண்டும் பெண், ரெண்டும் குறிப்பிட்டது. ஒரே ஒன்று தான்
மெச்சாவது இல்லைன்னு சொல்லலாம். ஏண்டா அது வந்து ரஃபா மீக்கலும் நசுபாய்க்கலும் ஜர்ராய்க்கலும். அப்போ அதுக்கு முந்தின வந்து ரஃபா வைக்க போகல. இதில் மூணுல வேண்டி வந்து ஆவேலுமெண்டா அடுத்த மூணு தன்மையை மெச்சாகுதுன்னா எங்களுக்கு இது மௌசூஃப் சிஃபாவாக கருதி என்ன செய்யணும், இதை வந்து நாங்கள் ரஃபா என்று சொல்லலும். ஏன்னா இது வேண்டி ஒன்று ஆவேலுமே, ஸோ அது இது ரஃபா என்று எடுக்கலும். ஸோ அப்போ இது அர்த்தம் எப்படி வந்து, அப்போ 4 தன்மையும் மெச்சாகுது. இது அர்த்தம் எப்படி வருதுன்னா, தாமத்து என்றது வந்து பேரழிவு, குபுரா என்றது வந்து பெரும் பெருசு, கபீர் த சூப்பர்லேட்டிவ் த ஆக உயர்ந்த ஃபார்ம் வந்து தான் குபுரா அதோட பெண் தன்மை. ஸோ அக்பர் மாதிரி குபுரா வந்து அதோட பெண். ஸோ பெரும் பேரழிவு என்ற அர்த்தம் வருது. இது மௌசூஃப் சிஃபா. பேரழிவு எப்படிப்பட்ட பேரழிவு? பெரும் பேரழிவு. குபுரா என்றது சிஃபா, அத்தாமுது என்றது மௌசூஃப். சுஹுஃபன் முத்தஹரா, இது சூரா பைனாலே எங்களுக்கு பார்க்கலும். சுஹுஃபன் முத்தஹரா, சுஹுஃபன் என்ற ஏடுகள், முத்தஹரா தஹரா நாங்கள் படிப்போம் சுத்தம். அப்போ பரிசுத்தமான ஏடுகள். அப்போ சுஹுஃபன் என்ற போகல ரெண்டுமே நான் குயிக்க சொல்கிறேன். முத்தஹரா தன் இண்டிகிது. அப்போ ரெண்டுமே நசுப். சுஹுஃபன் என்ற போகல இது வந்து புரோக்கன் ப்ளூரல் தானே, ஏடுகள் என்ற போல புரோக்கன் ப்ளூரல். ஸோ உடைஞ்ச பன்மை எப்படி எங்களுக்கு கன்சிடர் பண்ணலும் என்றால் ஒரு பெண்ணாக கன்சிடர் பண்ணலும். அப்போ இது உடைஞ்ச பன்மை சுற்றியும் முதலாவது இது நசுப், ரெண்டாவது இது ஒருமை, அண்ட் மூணாவது இது பெண். என்றால் உடைஞ்ச பன்மை சுற்றியும் ஒருமை பெண்மையாக கன்சிடர் பண்ணலும். அடுத்து இது வந்து எனது பொதுவானதாக இது என்றால் வந்து வராது சுற்றி. அப்போ முத்தஹரத்தன் என்ற போகல அது எனது அதுவும் நசுப், ரெண்டுமே நசுப். முத்தஹரத்தன் அப்போ அதுவும் ஒருமை, ஏன்னா பன்மை என்று அடையாளம் இல்லை. அப்போ ரெண்டுமே ஒருமை. மூணாவது வந்து இது வந்து தா வந்திக்கிற சுட்டியும், தாமரை பூத்தா தா வந்திக்கிற சுட்டியும் இதை பெண்ணாக கருதியல் முத்தஹரத்தன். அப்போ இது ரெண்டுமே பெண், ரெண்டுமே பொது, சரியா, ரெண்டுலேயும் அல் இல்லை. ஸோ அப்போ இதுவும் வந்து மௌசூஃப் சிஃபா. அடுத்த வார்த்தை பலாவுன் மிர் ரப்பிக்கும் அலீமுன். இப்போ ஈன என்ன என்று சொன்னால், நாங்கள் மௌசூஃப் சிஃபா படித்தோம். மௌசூஃபும் சிஃபாவும் கிட்ட இக்க தேவையில்லை. மௌசூஃப் சிஃபாவும் கிட்ட தேவையில்லை. மௌசூஃப் வந்து அப்புறம் ஒரு கேப்புக்கு போகிறோம் சிஃபா வரையலும். ஸோ ஈன அது மாதிரி தான் நடிக்குது. இப்போ பலாவுன் என்றது தான் சிஃபா, பலாவுன் என்றது தான் மௌசூஃப், சரியா. இப்போ அது வந்து ரஃபா. இப்போ அடுத்த ரஃபா ஐக்குது வந்து அலீமுன். அது வந்து ரெண்டு வார்த்தைக்கு அங்கிட்டு தான் ஐக்குது. அப்போ இது ரெண்டு தான் ரஃபா வைக்குது. அப்போ வந்து என்ன செய்யணும், இது மௌசூஃப் சிஃபாவாக 4 தன்மை மெச்சாகணுன்னா மௌசூஃப் சிஃபாவாக எடுக்கலும். அது கிட்ட ஈக்கணும் வேண்டி இல்லை. நான் முதாஃபிலே கிட்ட ஈக்கணும், ஆனால் மௌசூஃப் சிஃபா கிட்ட ஈக்க தேவையில்லை. அப்போ பலாகுன் என்றால் சோதனை, அதீமுன் என்றால் பெருசு என்ற அர்த்தம், பெரிய. அலீம் என்றால் பெருசு என்ற அர்த்தம். அப்போ பெரும் சோதனை மௌசூஃப் சிஃபா. ரெண்டுமே ரஃபா, ரெண்டுமே ஒருமை, ரெண்டுமே ஆண், ரெண்டுமே பொது. ஸோ பலாவும் அதீமுன் பெரிய சோதனை, சரியா. அது கிட்ட இக்க தேவையில்லை. அப்போ அது ரெண்டு மௌசூஃப் சிஃபா. மூணாவது, அடுத்தது 5வது சுருருன் மர்ஃபூவத்துன். இது வந்து நான் நினைக்கிறேன் சொர்க்கத்தில் இருக்கிற கட்டிலை பற்றி பேசப்படுது. சுருருன் மர்ஃபூவத்துன் என்றால் ரஃபா என்று சொல்கிறது உயர்த்தப்பட்டது, சரியா, அதுதான் சிஃபா. சுருருன் என்றால் கட்டில்கள், உயர்த்தப்பட்ட கட்டில்கள், உயர்த்தப்பட்ட படுக்கைகள். ஸோ அப்போ சொர்க்கத்தில் வந்து எங்களோட கட்டில் எப்படி இருக்கும் வேண்டாம், இன்ஷா அல்லா உயர்த்தப்பட்டிருக்கும். அல்ல சும்மா அதில் போகக்கூடிய பாக்கியம் தரணும். சும்மா கீழே இல்லை கட்டில், சும்மா ஒசக வேறு லெவலில் இருக்கும் இன்ஷா அல்லா, உயர்த்தப்பட்டது. சம்டைம் ஒசகிந்து கொண்டு எங்களுக்கு விவோ பார்க்கலும். சுபஹானல்லாஹ். மேபி ஃப்ளையிங் கட்டில் வைக்கலும். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ஆலம். எப்படி சரி. இதில் பார்த்தோன்னா சுருரன் என்றது புரோக்கன் புரர், உடைஞ்ச பன்மை. அப்போ அது ஒருமை பெண்ணாக தான் ட்ரீட் பண்ணணும். அது ரஃபாவாகிக்குது, பொதுவாகிக்குது. மர்ஃபூவத்துன்னு பாருங்கள், அது ரஃபா, ஒருமை, பெண், அண்ட் பொதுவாகிக்குது. ஸோ மௌசூஃப் சிஃபா. காஸ்ஃபின் மௌகூலின், அடுத்த வார்த்தை இந்த அலம் தர கைஃபில் சூரல் வருதுன்னு நினைக்கிறேன். காஸ்ஃபின் மௌகூலின். இல்லை கா வந்து அது பிறகு நாங்கள் படிப்போம். ஏன்னா சரியான வார்த்தை அஸ்ஃபின் மௌகூலின் தான் சரியான வார்த்தை. ஸோ அஸ்ஃபின் என்று சொல்கிறது வைக்கோல். மௌகூலின் அக்கல் என்று சொல்கிறது திண்ணையிலுமானது, சாப்பிடையுமானது, உண்ணக்கூடிய. ஸோ அப்போ
என்னது சிஃபா எது, வைக்கோலுடைய சிஃபா எது, உண்ணக்கூடிய வைக்கோல். அதை கா வந்து போலேன்ற அர்த்தம் தருது, உண்ணக்கூடிய வைக்கோல் போல். அதை நாங்கள் அடுத்த செஷனில் படிப்போம். இப்போது மௌசூஃப் சிஃபா வந்து அஸ்வினும் மௌகூலினும் தான் மௌசூஃப் சிஃபா, உண்ணக்கூடிய வைக்கோல் என்று. அப்போ அந்த அர்த்தம் வருது. ரெண்டுமே ஜார், ரெண்டுமே ஒருமை, ரெண்டுமே ஆண், ரெண்டுமே பொது. அல் ஃபவுசு அல் கபீரு, அல் ஃபவுசு அல் கபீரு. ஃபவுஸ் என்றது வெற்றி, கபீர் என்ற பெரிய. ஸோ பெரிய வெற்றி. அல் ஃபவுசு ரெண்டுமே ரஃபா, ரெண்டுமே ஒருமை, ரெண்டுமே ஆண், ரெண்டுமே குறிப்பிட்டது, மாரிஃபா. அப்போ அது 4 தன்மை மெச்சாவது, அது மௌசூஃப் சிஃபா. அடுத்த வாரத்தை நாரும் ஹாமியத்து. நாருன் என்றால் நெருப்பு, ஹாமியத்துன் என்றால் அனல் பறக்கிற, கடும் அனல் பறக்கிற, அனல் ஒழிக்கிறது. அப்போ அனல் பறக்கும் நெருப்பு என்ற அர்த்தம் வருது. இது நரக நெருப்பை பற்றி ஆப்வியஸ்லி நான் நினைக்கிறேன். ஸோ நாருன் என்றால் ரெண்டுமே ரஃபா, ஹாமியத்துன் ரஃபா, ரெண்டுமே ஒருமை. நாருன் என்றது பெண்ணாக கருதப்படுது என்ற அரபிகள் சொன்னதால் நாங்கள் படித்தோம். சில வார்த்தைகள் அரபிகள் சொன்னதால் பெண்ணாக கருதப்படுது. அதை சுற்றி ஹாமியத்துன் எப்படியுமே பெண், அதை தா வந்துக்கிற சுற்றி ரெண்டும் பெண், ரெண்டும் வந்து பொதுவாகிறது. ஸோ இதுவும் மௌசூஃப் சிஃபா. கடைசி வார்த்தை லீ குலாமேனி எத்தீமைனி. அதில் லீ வந்து நாங்கள் புறகி படிப்போம். இந்த வார்த்தை வந்து குலாமேனி எத்தீமைனி, லீயை வந்து அடுத்த செஷனில் படிப்போம். ஸோ குலாமேனி என்றால் 2 சிறுவர்கள். எனவே இதை முஸ்லிமானி முஸ்லிமேனி முஸ்லிமேனி, குலாமானி குலாமேனி குலாமேனி, நசிபில்லாட்டி ஜார். குலாமேனி என்றால் 2 சிறுவர்கள். யத்தீமைனி, யத்தீமென்றது அநாதை. அப்போ எப்படி அர்த்தம் வரும்? அநாதை 2 சிறுவர்கள். பாருங்கள், இதில் அநாதையான 2 சிறுவர்கள். அது அநாதை என்றது வந்து சிஃபா, சிறுவர்கள் என்றது மௌசூஃப். சரியா? எப்படிப்பட்ட சிறுவர்கள்? அநாதையான சிறுவர்கள். அப்போ இதை 4 தன்மையை பார்ப்போம். குலாமேனி என்றால் முதலாவது நசிபில்லாட்டி ஜார். சரியா? ரெண்டாவது வந்து குலாமினி என்றால் ஏன்னா இது உண்மைக்குமே இது ஜார், அதை புறகி படிப்போம். இப்போ நசிபில்லாட்டி ஜார், அப்போ தான் எங்களுக்கு தெரியும், அப்படி தான் படிச்சுக்கிறோம். ரெண்டாவது குலாமேனி வந்து ரெண்டாவது, இது வந்து ரெண்டு பேர். மூணாவது இது ஆண்மை, ஆண். நாலாவது இது வந்து பொது. ஏண்டா அல் வந்து இல்லை. யத்தீமைனி பாருங்கள், அதுவும் வந்து நசிபில்லாட்டி ஜார் ரெண்டு தான் எடுக்கணும். சரியா? இன்னும் வந்து அது ஜார், ஆனால் இப்போ நசிபில்லாட்டி ஜார். ஸோ மெச்சாவது எப்படி சரி? ரெண்டாவது 2 பேர், அதுவும் 2, இதுவும் 2. மூணாவது வந்து ரெண்டுமே ஆண், யத்தீமைனியும் ஆண், அது முஸ்லிமைனி பேட்டர்னில் வருது. கடைசியாக இது ரெண்டுமே பொது. ஸோ 4 தன்மைகளும் மெச்சாவது, அதை சுற்றி இது மௌசூஃப் சிஃபா, மௌசூஃப் சிஃபா. ஸோ இப்போ விலகு இந்த கம்ப்ளீட்டாக பார்த்தேன்னா ஒரு ஐடியா ஒன்று வரும் எப்படி மௌசூஃப் சிஃபா வாருதுன்னு சொல்லி. இன்ஷா அல்லாஹ் இப்போ குர்ஆனை பார்த்து எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் மௌசூஃப் சிஃபா கண்டுபிடிக்கல. நான் முதல்ல சொன்னவாய் எங்களோட பிஸ்மில்லாஹ் ரஹ்மானி ரஹீமி உள்ளே இருக்குது, ரஹ்மானி ரஹீம், அது ரெண்டுலேயும் அதுவும் மௌசூஃப் சிஃபா தான். ஸோ இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்னும் நிறைய படிப்போம் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனில். இது கிளியராக நினைக்கிறேன். அதை அசைன்மெண்ட்டை செய்யுங்க, தனியாக செய்யுங்க. இதை கேட்டுட்டு ஒரு ஐடியா வந்து வரும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த லெசனில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.